தமிழக விவசாயிகள் போராட்டம் முழு வெற்றி பெற்றுள்ளதாக காவிரி பாசன விவசாயிகள் சங்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் விவசாயிகள் போராட்டத்தை முன்னெடுத்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். முழு அடைப்பு போராட்டம் சாலை ரயில் மறியல் ஆங்காங்கே துவங்கி இருக்கிறது. வர்த்தகர்கள் தானே முன்வந்து கடைகளை அடைத்து பல இடங்களில் முழு அடைப்பிலும் பல இடங்களில் பகுதியாக அழைத்தும் 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அடைத்தெல்லாம் ஆங்காங்கே அவர்கள் ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த வர்த்தகர்களுடைய ஆதரவு கர்நாடக அரசை இன்றைக்கு கவனிக்க சொல்லியிருக்கிறது. மத்திய அரசினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது. மாநில முதல்வருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. எங்களை பாதுகாப்பதற்கு தமிழக அரசு சட்டமன்றத்தை ஒத்திவைக்க வேண்டும். உங்கள் கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் போராட்ட களத்திற்கு வர சொல்லுங்க. சட்டமன்றத்தை ஒத்திவைத்து தீர்மானத்தை நிறைவேற்றி கொண்டு போய் பிரதமரை கொடுத்து வலியுறுத்துங்க. உங்கள் சட்டமன்ற உறுப்பினரை போராட்ட களத்திற்கு வர சொல்லுங்க. தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் காவிரி டெல்டா அழிந்து போகும். வரலாற்றிலே இல்லாத வகையில் இந்த ஆண்டு ஒருபோக சம்பா சாகுபடி துவங்குவதற்கே தண்ணீர் இல்லை. இதுவரையிலும் இந்த வறட்சியை தமிழகம் சந்தித்ததில்லை. பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் இன்றைக்கு கவனத்தோடு செயல்பட வேண்டிய நெருக்கடி நிலை உணர்ந்து அவர் செயல்பட வேண்டும். காலத்திலேயே உச்சநீதிமன்றம் சென்றிருப்பாரையானால், தண்ணீரை பெற்றிருப்பாரையானால் இன்றைக்கு சாலைக்கு வந்து போராட வேண்டியதில்லை. வயல்வெளிகளே சாகுபடி பணியில ஈடுபட வேண்டிய நாங்கள் இப்படி துர்பாக்கியமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற வயிற்றுச்சலை உலகுக்கு சொல்லத்தான் இந்த போராட்டம் துவங்கி இருக்கிறது. போராட்டம் முழு வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. மாலை வரையிலும் போராட்டம் துவங்குகிறது. துவங்குகிற இடத்தில் முடியும், முடிகிற இடத்தில் துவங்கும்.